ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ஃபசிஸில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வாக்-இன் ட்ரைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க 2021 2024 வரைக்கும் இவங்க வந்து வாக்-இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ, ஜாப் போய் இந்த இன்டர்வியூ வாக்-இன் ட்ரைவ் போய் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ ஐடிக்குள்ளே எந்த மாதிரி போகலாம், ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட டேரெக்டாக நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உங்களோட குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ஃபசிஸில் ஸோ ட்ரைனி டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ரோல், ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷராக தான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து எதுவுமே சொல்லல, அவங்க வந்து ரெகுலேட்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நான் டேரெக்டாக வாக்-இன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ நமக்கு வந்து டைம் அண்ட் வென்யூ என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ 13th May 13th Mayனா ஸோ இன்றைக்கி தான். நான் எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 13th May to 16th May வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 AM மார்னிங் 10 AM 1 PM வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு 13th May அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 13, நாளைக்கு 14, 15, 16 கம்மிங் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதில் வந்து இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும். வாக்-இன் ட்ரைவ் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10 AM ஒரு 1 PM வரைக்கும் ஆஃப்டர்நூன் 1 PM வரைக்கும் நீங்கள் வந்து எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் என்ன கேட்டால் நான் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும், வாக்-இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்துட்டோம் 13th May 16th May இன்னையிலேருந்து நமக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, DLF IT பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. DLF IT பார்க் 1B பிளாக் 4th floor ராமபுரம் மவுண்ட் பூனமல்லை ரோட் அண்ட் போரூர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷனும் கொடுக்குறேன். தென் அங்கே போய்ட்டு நீங்கள் யாரை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹச்ஆராக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைசராக இருக்கலாம். ஸோ அவங்கள தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு ஜாப் இருக்கட்டும், இல்லை வாக்-இன் ட்ரைவ் இருக்கட்டும், போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷனை போய் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் எக்ஸலண்ட் MS ஆஃபீஸ் இன் MS எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸல் மேக்ரோஸ் அண்ட் இமெயில் டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் இன் பேங்கிங் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் டொமைன், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ரிவியூவிங் டாக்குமெண்ட்ஸ், அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ், ரெசிப்ட்ஸ், பேமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராசஸிங் ஹை வேல்யூ கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் அப்டேட்ஸ் டு brokerage advisors of their requests. 100% of accurate work the error with financial impacts with the client and their customer side அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ பேசிக்கான ஸோ ஒரு ஃபினான்ஸ் செக்டருக்கு ஏற்ற ஒரு ஸ்கில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு MS எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், பவர் பாயிண்ட், எக்ஸல் மேக்ரோஸ், இமெயில் டிராஃப்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டரை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும், கேபிட்டல் மார்க்கெட்ஸை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரிஃபர்டு கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ யாரை வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஜுவேஷன், ஸோ எந்த கிராஜுவேட் பீப்புள் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா, BCom, BSc, BCA, BA, ஸோ இந்த பாஸ்ட் அவுட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணி போகிறாங்க. இந்த பாஸ்ட் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா 2021, 2022, 2023, 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் ஒன்லி ப்ரிஃபர்ட் நோ இன்ஜினியரிங் அண்ட் PG கிராஜுவேட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் அண்ட் PG கிராஜுவேட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸோ ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸாக தான் இருக்கணும். அதுவுமே வந்து BCom, BSc, BCA, BA அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2021 2024 வரைக்கும் இதில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ நான் வந்து PG பண்ணியிருக்கேன், ஸோ MCA or MBA பண்ணியிருக்கேன். இப்போ ஆனால் நான் வந்து ஒரு 2 years முன்னாடி தான் பண்ணேன். ஸோ அதுவுமே வந்து ஸோ என்னோட அண்டர் கிராஜுவேட் வந்து 2021 தான் முடித்தேன். ஸோ இல்லைனா 2022 தான் முடித்தேன். நான் போய் அட்டன் பண்ணலாமா? கண்டிப்பாக நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் பி குட் அட் வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் குட் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப்க்கு வந்துட்டு கேண்டிடேட் ஷுட் பி ரெடி டு வில்லிங் டு ஃப்ளெக்சிபிள் இன் நைட் ஷிஃப்ட். கண்டிப்பாக உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வில்லிங்னஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து டேரெக்டாக போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கேண்டிடேட் ஷுட் கேரி ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் பேன் கார்டு டைம் அட் த அட்டெண்டிங் இன்டர்வியூ. கண்டிப்பாக நீங்கள் வந்து டேரெக்டாக வாக்-இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். தென் பேன் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
யா கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தென் அதுக்கப்புறம் எப்படி போய் அட்டன் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சாட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.